கதை கேட்க ஆவலா காத்துட்டு இருக்க நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லவா? ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இவ்வளோ நாளாக என்னோடய வீடியோஸில் நான் ஃபன் எலமெண்ட் போட்டிருக்கேன், ஏன்ஷியன்ட் ரிலேட்டட் திங்ஸ் போட்டிருக்கேன், லவ் ஸ்டோரிஸ் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோவில் ஒரு சென்சிட்டிவ் டாபிக் பற்றி பேசலான் இருக்கேன். இந்த வீடியோட மோட்டிவ் என்னென்னா, இதை நான் போட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு சில பேர் இதை கேட்டு இந்த டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக், முக்கியமாக ஆண்கள் ரொம்பவே தெரிஞ்சுக்கணும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக கண்டென்ட் கொள்ள போகலாம். வாங்க போகலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உங்களில் நிறைய பேருக்கு பிபிடினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். நிறைய பேர் இதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. இது என்னப்பா, பெண்கள் சைல்டுக்கு பர்த் கொடுத்த உடனே ஃபேஸ் பண்ணுற ஒரு மூட் டிஸார்டர் மாதிரி தானே அப்படின்னு ரொம்ப லேஸாக எடுத்துக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. இது ஒரு உமன் குழந்தைய பெத்தெடுத்ததுக்கு அப்புறம் ஏற்படுற ஒரு தீவிரமான மன அழுத்த நிலைன்னு சொல்லலாம். இது பேபி ப்ளூஸ் மாதிரி ஒரு டெம்பரவரி மூட் ஸ்விங் கிடையவே கிடையாது. இது ஒரு லாங் லாஸ்டிங் சிவியர் கண்டிஷன்னே சொல்லலாம். இந்த நிலையினால பாதிக்க போடுறது தாய் மட்டும் கிடையாது, குழந்தைங்களும் தான். இந்த நிலை அம்மாவுடைய உணர்ச்சி, தூக்கம், உணவுன்னு எல்லா பழக்க வழக்கங்களையும் ஒரு பக்கம் பாதிக்கும்னா, அதை விட இந்த நிலை பயங்கரமா பாதிக்க போடுறது பசங்களை. ஒரு அம்மாக்கும் குழந்தைக்கும் இருக்கிற பாசங்கிறது எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான பாண்ட் இல்லை. பட் அதெல்லாம் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வர வரைக்கும் தான். இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எவ்வளோ அளவுக்கு அவங்கள அஃபெக்ட் பண்ணுதோ, ஒரு அம்மாவுக்கு தான் குழந்தை மேலே இருக்கிற பாசம் ஃபுல்லாகவே இல்லாமலே போயிடும். இந்த ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர் எதனால உமனுக்கு ஏற்படுது, அதுவும் ஆஃப்டர் கிவிங் அ பர்த் டு ஹர் சைல்டு, ஏன் இது ஏற்படுது? ஒரு பக்கம் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நடக்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டரான்ற ஹார்மோன் திடீர்னு பிரசவத்துக்கு அப்புறம் குறைஞ்சா இந்த நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் விஷயம், பிரெக்னன்சினால ஏற்பட்ட உடல் சோர்வு காரணமாகவும் இந்த கண்டிஷன் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது, பிரசவ டைம்ல ஏற்பட்ட சில பிரச்சனைகளாலையும் இந்த ஒரு டிசார்டர் வர சான்சஸ் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஸோ டாக்டர்ஸ் இந்த 3 பாயிண்ட் சொன்னாலும் சில சைக்காலஜிஸ்ட் இதுக்கு என்ன ரீசனிங் கொடுக்குறாங்கன்னா, லேக் ஆஃப் எமோஷனல் சப்போர்ட் ஃப்ரம் தேர் ஃபேமிலி அண்ட் சரௌண்டிங். சும்மாவே ஒரு 2 நாள் சரியா சாப்பிடல, சரியா தூங்கலனாலே மூட் ஸ்விங்ஸ் மோசமா வருது, இரிட்டேஷன் பயங்கரமா வருது. அந்த நிலைமையில குழந்தைய பெத்தெடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அம்மா தன்னோட ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தனக்கான நேரத்தை கம்மி பண்ணிட்டு அந்த குழந்தைக்காக நேரத்தை அதிகமா செலவிடணும். எனி டைம் அந்த குழந்தைய தன்னோட அரவணைப்பிலேயே வச்சுக்கணும். ஒரு பக்கம் பாடி பிசிக்கலி ரொம்ப வீக்கா டயர்டா இருக்கும், இன்னொரு பக்கம் மென்டலி தூக்கம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, சரியான நேரத்தை தனக்காக செலவிடாம மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்கும். இப்படி 2 ஸ்ட்ரெஸ்ஸையும் ஃபேஸ் பண்ணுற பொண்ணுக்கு எமோஷ்னல் சப்போர்ட்டுங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று. நம்ம தமிழ் கல்ச்சர் படி குழந்தை பிறந்ததும் யாரும் சும்மாலாம் போய் அம்மா வீட்டில் இரு அப்படின்லாம் சொல்லலை. அதுக்கு பின்னாடி இந்த எமோஷ்னல் சப்போர்ட் தான் பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. கை குழந்தைய வச்சுட்டு ஏமா தனியா இருக்க அப்படின்னு பல பேர் சொல்றதுக்கான காரணமும் இதுதான். ஸோ நம்மளே லோவா இருந்தாலோ, இல்ல ஃபீவர்ல இருந்தாலோ, இல்ல சம்திங் ஏதோ டிஸ்டர்பிங்கா இருந்தாலோ, அந்த டைம்ல யாராவது நம்மளை செக்இன் பண்ணி எப்படி இருக்கா, ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்டா அது நம்மளோட ஹார்ட்டை ரொம்பவே சூதிங் பண்ணும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அதுவும் இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம். நிறைய பேர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப லவ்வோடையும் கேரோடையும் இருப்பாங்க. கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் நான் இப்போ ரெஸ்பான்சிபிள் ஃபாதர், நான் இப்போ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், டியூட்டி, ஃபேமிலி அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அது கிடையாது. ஆக்சுவலாக ஒரு பெண்ணுக்கு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் இன்னும் நிறைய லவ், இன்னும் நிறைய அஃபெக்ஷன், இன்னும் நிறைய கேர் தேவைப்படுது. இந்த கண்டிஷன்னால அதிகமாக பாதிக்கப்படுற பெண்கள் யாருன்னா, ஃபேமிலியோட எமோஷனல் சப்போர்ட்டும் இல்லாமல், ஹஸ்பண்டோட எமோஷனல் சப்போர்ட்டும் இல்லாமல், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டும் இல்லாமல் கஷ்டப்படுற பெண்கள் தான் நான் சொல்வேன். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நல்லா தான் இருந்தா, லைக் 1 இயர் ஆஃப்டர் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிட்டா, ஏன் இப்படி பித்து பிடிச்சா மாதிரி இருக்கானே தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். உதாரணத்துக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருந்தா. அப்பெல்லாம் இதுக்கான அர்த்தமும் இதுக்கான டீப் எக்ஸ்பிளனேஷனும் தெரியாது. ஸோ அவளும் அதே மாதிரி தான் லஞ்ச் கொண்டு வந்தா கொட்டிடுவா. காரணம், வெறும் சாதத்தை கொடுத்துருக்காங்க என் அம்மா அப்படி சொல்லுவா. சில நாள் லஞ்சே இல்லாம வருவா, தலை கூட ஒழுங்கா கோம் பண்ணாம வருவா. என் அம்மா எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, நல்லா தான் இருந்தாங்க, ஏன் இப்படி ஆனாங்கன்னே தெரியல,
ஸோ அப்போ எனக்கு என்ன ஏதுன்னெலாம் பெருசாக தெரியாது. பட் நான் அவளுக்காக ஒரு பாக்ஸில் கொஞ்சம் லஞ்ச் போட்டு கொண்டு போவேன். அவள் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுவேன். தென் அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சைனிங்க்கு கூட அவங்க மம்மி வரமாட்டாங்க, டேடி தான் வருவார். அதுக்கான ரீசன் கேட்டாலும் அவங்க வரமாட்டாங்க, அவங்க வந்தாலும் பேச மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி என்னன்னே தெரியாத ஒரு ஆன்சராகவே கொடுத்துட்டே இருப்பா. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னா இதுதான். இன்னும் சில பேர் வீட்டிலலாம் முதல் குழந்தை பிறந்தவொடனே நல்லா தான் இருந்தாங்க, 2வது குழந்தை பிறந்தவொடனே இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப பாதிக்கப்பட போகிறதே பசங்க தான் நான் சொல்லுவேன். 2 குழந்தை இருந்தா கூட சம்டைம்ஸ் பிரச்சனை இல்லை. ஏன்னா 2வதா பிறந்த குழந்தைக்கு அந்த முதல்ல பிறந்த அக்காவோ அண்ணனோ அந்த பாசத்தை கொடுப்பாங்க. ஆனா முதல்ல பிறந்த குழந்தையோட நிலைமையை நினைச்சு பாருங்க. ஒரு தாய் பாசம் இல்லாம ஏங்கும். என்ன நடக்குது, ஏன் நம்ம அம்மா இப்படி இருக்காங்க, எதனால நடக்குது, எந்த ஒரு ரீசனுமே தெரியாம ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லயே ஹாப்பினஸே இல்லாம அந்த குழந்தையோட சைல்ட்ஹுட் பருவம், ஸ்கூல் லைஃப் இதெல்லாம் அப்படியே முடிஞ்சிடும். அம்மா தூங்கவே மாட்டேங்கிறாங்க, எந்த ஒரு விஷயத்துலையுமே நாட்டம் செலுத்த மாட்டேங்கிறாங்க, ஆர்வமே இல்லாமல் இருக்காங்க, எதனா கேட்டாதான் என் கூட பேசுறாங்க, இல்லைன்னா பேசவே மாட்டேங்கிறாங்க, என் மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க, என்கிட்ட சுத்தமா பாசமே காட்ட மாட்டேங்கிறாங்க. இப்படி சில பசங்க தான் வீட்டில் நடக்கிறத சொல்லி நம்ம கிட்ட புலம்புறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கான காரணம் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். இது எந்த அளவுக்கு சீரியஸ் ஆனதுன்னா அவங்களுக்கு தற்கொலை எண்ணத்தை தூண்டுற அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப சீரியஸ் ஆனது. இந்த மனநிலையை குணப்படுத்த முடியாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா குணப்படுத்த முடியும். ஏர்லி ஸ்டேஜஸ்லயே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி இதை கண்டிப்பா குணப்படுத்தலாம். அதுக்கு முதல் விஷயம் ஃபேமிலி பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். கேர் ரொம்ப அதிகமா இருக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தும் ஒரு ஃபேமிலி கிட்ட இருந்தும் அவங்களுக்கு கிடைக்கிற கேரும் லவ்வும் அஃபெக்ஷனும் தான் இந்த ஸ்டேட்ல இருந்து அவங்கள வெளியில கொண்டு வரும். இப்போ இதுக்கு நிறைய சைக்காலஜிஸ்ட் மூலியமா டாக் தெராப்பி, காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெராப்பி, அது மட்டும் இல்லாமல் இதை க்யூர் பண்ணுறதுக்கே நிறைய சப்போர்ட் குரூப்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இந்த கண்டிஷன் என்னன்னே தெரியாமல் இன்னி வரைக்கும் இந்த கண்டிஷனில் வாழ்ந்துட்டு இருக்கிற தாய்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் தாய்மார்களுக்கு ஏற்பட்ட இந்த கண்டிஷன்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் நிறைய பேர் இருக்காங்க. என்ன கேட்டால் இது ஒரு தாயோட தனிப்பட்ட தவறு இல்லை. அண்ட் இந்த ஒரு மனநிலைக்கு அவங்க மட்டுமே காரணமும் இல்லை. ஒரு சில படங்களை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த படங்கள்லாம் பாருங்கள். இந்த கண்டிஷனை பற்றி இந்த படங்கள்லாம் அவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மவுத் ஃபுல் ஆஃப் ஹேர், பேபி ப்ளூஸ், பேபி ரூபி, இந்த இங்கிலீஷ் படங்கள்லாம் இந்த ஒரு கண்டிஷனை பற்றி அவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தென் மலையாளத்தில் ஸ்டார்னு ஒரு படம் இருக்குது. அதுவுமே கிட்டத்தட்ட இந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான். இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இந்த கண்டிஷனை பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் எனக்குமே இதை பற்றிலாம் பெருசாக தெரியாது. இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. எனக்கு இதோட டேர்ம் என்ன, இது எது ரிலேட்டட் அப்படின்னு தெரியும். பட் இதை பற்றி எனக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணதே என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவள் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு இது இந்த அளவுக்கு சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்றதே எனக்கு தெரியும். தேங்க்ஸ் டு ஹர். சரி, நம்மளும் ஏதேதோ ஸ்டோரிஸ்லாம் போடுறோம் டைம் பாஸ்க்குன்னு. ஸோ ஏன் இதை பற்றி ஒன்று சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு இது என்னை ஹிட் பண்ணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக போட்டேன். அண்ட் சில பேரோட தாய்மார்கள் இந்த கண்டிஷனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அதனால் தாய்ப்பாசமே இல்லாமல் சில குழந்தைகள் வளர்ந்துருக்கலாம். ஸோ அந்த குழந்தைகள்லாம் தன்னைத்தானே க்ரூம் பண்ணிவிட்டு, செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு, தன்னைத்தானே மோல்டு பண்ணிவிட்டு இப்போ பெரிய ஆளாக வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வளர்ந்தவங்க எல்லாருக்குமே என்னோட பிக் சல்யூட். இதோட நான் என் வீடியோவையும் அப்படியே சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.